காஞ்சன் பேசுறேன். இந்த ஃபிளாஷ் என்ன தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு சும்மா இந்த ஜீனியை கிளப்பி விட்டுட்டான். ஜீனி வெளியே வந்ததோட உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டதோட அந்த ஃபிளாஷ் என்னை ஜெயிண்டா மாத்த சொல்லிட்டான். அவனோட நெக்ஸ்ட் வர என்ன தெரியுமா, உண்மையான வெனம வர வச்சுட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊர் மக்களை அழிக்க பார்த்தானுங்க. நாங்க சும்மா இருப்போமா? நானும் பிராங்க்லினும் கஷ்டப்பட்டு அவனுங்களை எப்படி தடுத்தோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்கு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. காளி நீலி சூலி ஜீனி வெளியே வா, சீக்கிரம் வெளியே வா ஜீனி. உனக்காக தவம் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னோட சக்திகள் இல்லாம என்னை விட்டு போயிருச்சு. உன்னால மட்டும்தான் எனக்கு சக்தியும் தர முடியும், நான் கேட்கும் வரத்தையும் தர முடியும். சீக்கிரம் வெளியே வா, சீக்கிரம் வெளியே வா ஜீனி. வரப்போறியா? சீக்கிரம் வெளியே வா. ஆலப்பனா, நான் உங்கள் அடிமை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். நீங்கள் கேட்கும் வரத்தை அனைத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். இதுக்காக தான் காத்திருக்கேன் ஜீனி. எனக்கு உன்னுடைய சக்தியும் உன்னுடைய வரமும் தான் எனக்கு வேண்டும். நீ அனைத்தையும் எனக்கு மட்டும் தர வேண்டும் ஜீனி. நான் உங்கள் அடிமை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். நீங்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் நான் அள்ளித் தருவேன். கேளுங்கள், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். இதோ இதோ கேட்கிறேன் ஜீனி. எனக்கு இந்த உலகத்தையே ஆளணும். அதை ஆளுறதுக்கான சக்தி எனக்கு கொடு. அதுக்கு முன்னாடி என்னை பெரிய ஜெயிண்டாக மாத்து. அது உன்னால மட்டும்தான் முடியும். அதற்காகத்தான் உன்னை இதிலிருந்து விடுவித்திருக்கிறேன். சீக்கிரம் எனக்கு உன்னோட சக்தியை கொடு ஜீனி, கொடு. நீங்கள் கேட்கும் வரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதற்குத்தானே இந்த ஜீனி வந்திருக்கேன். என்னைய விடுவித்ததுக்கு ரொம்ப நன்றி. அதற்கு முன்னால் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது, வீடியோ பார்க்குற நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் உங்க வெனம் ஃபிளாஷை நான் ஜெயிண்டா மாத்துவேன். உங்களை ஜெயிண்டா மாத்திட்டேன். இப்போ நானும் ஜெயிண்டா மாற போறேன். எப்படி இருக்கேன் பாத்தீங்களா? உங்க அளவுக்கு நானும் பெரிய ஜீனியா இருந்தா தானே நன்றாக இருக்கும். இப்பொழுது அடுத்த வரத்தை நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு தாரேன். என்னுடைய அடுத்த வரம் பிளாக் வெனம் ஜெயிண்டாக மாற வேண்டும். நீங்கள் கேட்டது போல் உங்க பிளாக் வெனம் ஜெயிண்டாக வந்துவிட்டார். நீங்கள் கேட்ட வரத்தை நான் உங்களுக்கு தந்து விட்டேன். நான் கேட்ட அனைத்து வரங்களையும் தந்துவிட்ட ஜீனி. சரி வாங்க, இப்பொழுது போய் நம்ம ஊர் மக்களையும் இந்த ஊரையும் அழித்து விட வேண்டும். அப்போதுதான் இந்த ஊர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த அவெஞ்சர்ஸை தான் அழிக்கணும். என்னோட ஒரே ஒரு குறிக்கோள், அந்த அவெஞ்சர்ஸை அழிச்சே ஆகணும். நம்ம 3 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் அவனுங்களை அழிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பசங்களை அழிக்க வேண்டியதுதான். ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமா கார் ஓட்டிட்டு போறியா? இந்த வாங்கிக்க, செத்து போங்கடா. என்னையேவா ஆள் வச்சு அடிக்கிறீங்க, என்னையேவா அழிக்க பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு திருப்பி தரதுக்கு நாங்க 3 பேரா வந்திருக்கோம். இனிமேல் இனி யாராலையும் கட்டிப்படுத்த முடியாது. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அவெஞ்சர்ஸ் குட்டி பசங்க இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே, இன்னி வரைக்கும் வராம இருக்கானுங்க. காலதாமதம் ஆகிவிட்டது அவெஞ்சர்ஸ். இதுக்கப்புறம் எங்க ஆட்டம்தான். உங்கள் வருகைக்காக நாங்க காத்திருக்கிறோம். நீங்கள் வந்து விட்டால் உங்களை அடியோடு அடியாக அழுத்தி விட்டுருவோம். நல்ல வேலை பார்த்த
ஃப்ளாஷ் வேணும், சீக்கிரமா இந்த அவெஞ்சர்ஸ அழிச்சே ஆகணும். ஆமா வேணும், நீ சொன்னது மாதிரி நம்ம இந்த ஜீனியை வச்சுதான் அந்த அவெஞ்சர்ஸ் கதையை முடிச்சே ஆகணும். இன்னும் இந்த அவெஞ்சர்ஸ் வராம இருக்கானுங்க, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. டி அவெஞ்சர்ஸ், நீங்க வீட்டிலேயே இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் இங்க வாங்க, உங்களுக்காக நாங்க 3 பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வேற இந்த பொடி பசங்க போலீஸ்காரங்க வேற வரானுங்க. அடி ஆர்மி மேன், எங்களையே அழிக்க பாக்குறீங்க? இந்த வாங்கிக்க, வசம் வாங்கிட்டீங்களா? போலீஸ்கார், நீ அந்த பக்கம் வரியா? போய் சொல்லு, அந்த அவெஞ்சர்ஸ சீக்கிரம் வர சொல்லு, நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இதே இடத்துல எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வர சொல்லு. இல்லைன்னா ஒவ்வொரு ஆளையும் கொல்ல வேண்டியதா இருக்கும். இதோட நாங்க நிறுத்தணும்னா அவெஞ்சர்ஸ் இங்க வந்தே ஆகணும். இது எவ்வளவு சீக்கிரமா அவெஞ்சர்ஸ் கிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிருங்க. இல்லைன்னா இந்த ஊரே இருக்காது, இந்த ஊரையே சின்ன. ஹலோ பிராங்க்லின் இருக்கீங்களா? ஹலோ அயன்மேன், அயன்மேன் இங்க தான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆமா, பிராங்க்லின் இல்லையா? ஐயோ, இங்க டிவிலயே ஓடுதா? இன்றைய முக்கிய செய்திகள். நம்ம ஃபிளாஷ் வேணமும் நம்ம பிளாக் வேணமும் சேர்ந்துகிட்டு இந்த ஊரைய அழிக்க பாக்குறானுங்க. அதோட இந்த ஜீனிய சேர்ந்துகிட்டு பொதுமக்கள் எல்லாரையும் அழிச்சு கொல்ல பாக்குறானுங்க. அவெஞ்சர்ஸ் உடனடியாக இங்க இருந்தாலும் சீக்கிரமாக வந்து பொதுமக்கள் அனைவரையும் காப்பாற்றணும். சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன இன்னும் டிவியை பார்த்துட்டு நிக்கிறீங்க? டைம் ஆச்சு. சீக்கிரமா போய் பொதுமக்கள் எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப 3 பேரா வந்திருக்கானுங்களே, இந்த ஊரையே அழிக்க பாக்குறானுங்க. சீக்கிரமா வாங்க. எங்கடா அந்த சின்சனே? டே சின்சனே, இந்த ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு சீக்கிரம் வாடா. அயன்மேன் இருங்க, இந்த சூட்டை போட்டுட்டு வரணும்ல, எனக்காக ஆசையை செஞ்சு வச்சிருக்கீங்க போல. ரொம்ப தேங்க்ஸ் அயன்மேனே. சரி, அப்புறம் வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம இந்த சூட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு வழியா நம்ம அயன்மேன் நம்மளுக்கு ஒரு ஸ்பைடர்மேன் சூட்டை கொடுத்துட்டாரு. அப்படி இப்படி ஆசைப்பட்டு நான் கேட்டது அயன்மேன் சூட்டு, அவர் என்னவோ நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் சூட்டை கொடுத்துட்டாரு. நம்ம இருக்கிற பிரச்சனையில நான் வேற அப்பப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, அயன்மேன் பார்த்தா காண்டாக போறாரு. ஏய் சின்சனே, நான் வந்து அயன்மேன் சுட்டு செஞ்சு தரதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. இப்போ உனக்கே தெரியுதா இப்போ எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு ஊருக்குள்ளேயே. நம்ம பொதுமக்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும். உனக்கு 6 அமர உட்காந்து ஒரு நாள் பொறுமையாக உனக்கு நான் செஞ்சு தரேன், சரியா? நீ சும்மா குத்தி காட்டிக்கிட்டே இருக்காதப்பா. ஆமாம், எங்கே இருக்கானுங்க இவனுங்க? ஏதோ பீச் ரோடில் தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கே உங்களுக்கு எதுனா தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ரைட்ல திருப்புங்க. அங்க பாருங்க, 2 பேரும் அங்க தான் நின்னுட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? சீக்கிரம் போங்க. அவனுங்க பாருங்களேன் எப்படி இருக்கானுங்கன்னு. எவ்வளவு பெருசா இருக்கானுங்க பாருங்க. எப்போ அவனை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. நான் அவனை நேருக்கு நேரா பார்த்து கால்ல மிதி வாங்கிட்டு வராத குறையா வந்தேன். பாத்தீங்களா எப்படி இருக்கானு? ஆனா ஃபிளாஷ் நம்ம இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு பெருசா இருக்கானு பாருங்கப்பா. அடேங்கப்பா, எவ்வளோ பெருசாக இருக்கானுங்க பாரு. இவனுங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? சரி, இது என்னன்னு பேசி சரி பண்ணியே ஆகணும். அயன்மேன், நீங்க சண்டை செய்யுங்களே. நான் போய் இந்த ஓரமா உட்கார்ந்து பாக்குறேன். நீங்க அதுக்கப்புறம் சண்டையை முடிச்சிட்டு கூப்பிடுங்க. இல்லைன்னா என்னோட சூட்டு வீணா போயிடும். என்ன சொல்றீங்க? டேய் சின்சன், நம்ம எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம்? நீ இப்போதான் காமெடி பண்ணுவியா? உனக்கு காமெடி பண்ணுறதுக்கான நேரமே இல்லை. இங்கேயே நில்லு, இல்லைன்னா அந்த போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கோ. அடடே, நம்ம விருந்தாடிகள் வந்துட்டாங்க போலயே. நம்ம நினைச்ச மாதிரியே அவெஞ்சர்ஸ் நீங்க வந்துட்டீங்க. இப்போ உங்களை ஒவ்வொரு ஆளையும் அடிச்சு கொல்ல போறேன். என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. இதுக்காக தானே நான் ஜீனியை வர வச்சேன். எங்கே ஓடி பார்க்கிற? உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இனிமேலுக்கு இந்த ஊர் என்னோட கட்டுப்பாடுல தான் இருக்கும். எங்கடா வரீங்க? செத்து போங்கடா எல்லாரும். அப்பவே சொன்னேன், இந்த அயன்மேன் என் பேச்சை கேட்டாரா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா எல்லாரும் தப்பிச்சிருந்திருக்கலாம். இப்படி போய் எல்லாருமே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானுங்களே. நம்ம சீக்கிரமா போய் பிராங்க்லினை கூப்பிட்டுட்டு நம்ம எப்படியாவது அவஞ்சு செய்யும் இந்த ஊரையும் காப்பாத்தியே ஆகணும். அடே பிராங்க்லின், எங்கடா இருக்க?
மூச்சு விட முடியலையே, தாகம் வேற எடுக்குது. இன்னைக்குன்னு பார்த்து இந்த சூட்டை போட்டுட்டு இந்த சூட்டுக்கான ஒரு வேலையவே இல்லாம போயிருச்சு. எப்பா பிராங்க்லினா எங்கடா இருக்கு? ஐயோடி, இவன் வேற கூப்பிட்டு கத்துனா கேட்கவும் மாட்டானே. என்ன பண்றான்? வீட்டுக்குள்ள எதுவும் அடகு எடுத்துக்கிட்டு இருக்கானா? அடே பிராங்க்லினே, இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேட்கலையா? அங்க ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு, நீங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற. நம்ம அவஞ்சர்ஸையும் நம்ம ஊர் மக்களையும் அந்த பிளாக் வேணாம ஃபிளாஷ் வேணாம அழிக்க பாக்குறானுங்க. சீக்கிரமா வா, அவனுங்களை போய் காப்பாத்தணும். என்ன பண்றதுனே தெரியல. உன்னை நம்பிதான் வந்திருக்கேன், வேகமா வா. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அங்க எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. என்னடா ரெண்டு பேரும் ஜாலியா ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா, நம்ம போவோம். ஆமா, அது சரி. டோரேமா, நீ என்ன ஒளிஞ்சு நின்னு நான் பேசினதை ஒட்டு கேட்டுட்டு வந்தியா? நான் இப்பதான் தலை தெறிக்க அங்க இருந்து வர ஸ்பாட்ல இருந்துட்டு நீ டிவியை பார்த்துக்கிட்டு என்னையே வந்து கலாய்க்கிறியா? அடிச்சதுங்க மண்டை உடஞ்சிட்டு பார்த்துக்கிட்டா. என்கிட்டே வம்புக்கு வரையா? பாத்தியா, நான் இப்போ வந்து ஸ்பைடர் சின்சனா மாறிட்டேன். டேய் ரெண்டு பேரும் சும்மா வாங்கடா கொஞ்ச நேரம். அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி சீக்கிரமா நம்ம அயன்மேன் மேன்ஷனில் போயிட்டு அதுக்கு எதுனா ஒரு வழி இருக்கும். சீக்கிரமாக போயிட்டு அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்போ ரெண்டு பேரும் இப்போ தான் அடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. சரி, இவன் டோரிமான் தான் என்கிட்ட வம்பல்தான். அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன். உடனே நீ வந்து திட்டுறப்போ ஃப்ராங்க்லின் உங்ககிட்ட பேசவே மாட்டப்போ. சரி சின்சன், கோச்சிக்காதடா. நம்ம சுச்சுவேஷன் உனக்கு தெரியும். அப்படி இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்கீங்களே. ஸோ அதனால வந்து பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் சைலண்டாக இருக்கணும். சரி ஃப்ராங்க்லின், ரொம்ப மொக்கப்படாத. பிளேடு போட்டுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் போ. அப்படி கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. யாருமே லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க, மெயினாக கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. அப்போ சின்சானின் டோரிமான் ஃப்ராங்க்லின் உங்களுக்கு யாருமே பிடிக்காதா? ஸோ சேட். போங்க கைஸ். சரி, ஒரு வழியா நம்ம அந்த மேன்ஷன் வந்தாச்சு. ஹை ஜாலி. சரி எனக்கு முன்னாடி போய் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? சரி இப்போ இந்த பழம் வந்து பிளிங்க் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். நான் சொல்றேன். அந்த பழம் பிளிங்க் ஆனா வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டே பார்த்தாதான் இந்த பழம் பிளிங்க் ஆகும். அந்த பழம் பிளிங்க் ஆனதுக்கு அப்புறம்